ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூவா கிச்சன். இன்றைக்கி சென்னா மசாலா செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். 1/4 கிலோ ஒயிட் சென்னாவை 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை குக்கரில் போட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணீர், உப்பு சேர்த்து 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து அடுப்பில் கடாயை வச்சுட்டு 5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி 1 ஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் ஓமம், பிரிஞ்சி இலை 1, பட்டை 2 துண்டு. அடுத்து 2 வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து வதக்கலாம். பச்சை மிளகாய் 1 பொடியாக நறுக்கியது, அதையும் இதோடு சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. 1/4 கிலோ பெரிய வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன், அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். வெங்காயம் நல்லா கலரு மாறிடுச்சு, பச்சை வாசனையும் போயிடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கிடுச்சு. அடுத்து 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் சென்னா மசாலா. இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிடலாம். மசாலாலாம் வதங்கிடுச்சு. அடுத்து 150 கிராம் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஏற்கனவே நான் சென்னாவில் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதனால் இந்த கிரேவிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்தா போதும். அடுத்து 1 கிளாஸ் தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சென்னாவை மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விடணும். இதை ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். அடுத்து சென்னாவை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். சென்னா வேக வச்ச தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம்.
அடுத்து வெந்தயக்கீரை சிறிதளவு எடுத்து லைட்டாக கையில் தூளாக்கி போடணும். இதெல்லாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அரை எலுமிச்சை பழத்தை எடுத்து பிழிஞ்சு விடணும். அடுத்து கொத்தமல்லி தழை சிறிதளவு போட்டு லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இந்த சன்னா மசாலா சோலா பூரிக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.